சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஆவடி பெட்டாலியன் படை காவலரின் மனைவியான 24 வயது அனிதாவுக்கு குழந்தை இறந்து பிறந்த நிலையில் அவரும் இறந்துள்ளார். அறுவை சிகிச்சை செய்தபோது குழந்தை இறந்து பிறந்ததாக கூறிய மருத்துவர்கள் பின்னர் பெண்ணும் இறந்ததாக கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மருத்துவர்களின் அலட்சியத்தால் இரு உயிர் பறிபோனதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் இறந்து பிறந்த ஆண் சிசுவை கையில் ஏந்தியபடி அழுதனர். நேற்று நைட்டு 9 மணிக்கு வலி எடுத்து ஒரு 12 மணி நேரம் அப்படியே வச்சு வெயிட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில் சிசேரியன் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, டாக்டரே அங்கே ஆள் இல்லை, டாக்டர் இல்லாத மாதிரி ட்ரைனிங் டாக்டர் வச்சு பண்ணி இப்போது அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு கேட்கும்போது டாக்டர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. இது குறித்து விளக்கம் பெற வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி டீன் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்ட போது ஒருவரும் தொலைபேசியை எடுக்கவில்லை. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.